கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆவியானவர் தாமே இந்த காலை வேளையில நம் மத்தியிலே இடைப்படுவாராக. இந்த வார்த்தைக்காக நான் அவர் சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசினது மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். மார்க் 8வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்துல இருந்து ஆண்டவர் பேச ஆரம்பித்தாங்க. இந்த சீஷர்கள் ஆஹ் ஆண்டவர் எல்லாரும் வனாந்தரத்துல இருக்கிறாங்க. இப்ப இங்க கூடுகை நடந்து முடிஞ்சிட்டு அநேகர் வந்திருக்கிறாங்க, திரளான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. இவர்கள் சாப்பிடுகிறதுக்கு ஒன்றும் இல்லாதது போது ஆண்டவர் சீஷரை அழைத்து சொல்றாரு, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாள் சாப்பிட ஒன்றும் இல்லாது இருக்கிறார்கள். சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் இவங்களை பட்டினியா வீட்டுக்கு அனுப்ப முடியாது, உங்க வழியில சோர்ந்து போவாங்க. அதற்கு அவருடைய சீஷர்கள், வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அவங்க சொல்றாங்க, இத்தனை பேரை இவங்களுக்கு இத்தனை பேருக்கும் உணவு நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எங்க இடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டு? அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிற்கு கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி போட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிற்கு கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி புட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். ஆவியானவர் தாம் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம மத்தியிலே இடைப்படுவாராக. ஆண்டவர் இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பில இருந்து, இந்த வசனத்துல இருந்து மார்க் 8:6வது வசனத்துல இருந்து என்னோடு கூட பேசி இடைப்பட ஆரம்பித்தாங்க. நீ பிற்க ஒப்பு கொடுத்தால் பிரயோஜனப்படுவாய், பிற்க ஒப்பு கொடுத்தால் உனக்கு நீ பிரயோஜனமான பாத்திரமாய் மாறுவாய் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் அந்த வார்த்தையிலிருந்து என்னோட கூட பேச ஆரம்பித்தாங்க. இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. சீஷர்கள் ஆண்டவர் எல்லாரும் வனாந்தரத்துல இருக்கிறாங்க. அநேக ஜனங்கள் கர்த்தரை சந்திக்கும்படி வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அநேகருக்கு ஜெபம் பண்ணிட்டு அநேகர் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டாங்க. இப்ப இவங்க எல்லாரும் திரும்ப போனோம். இவங்களுக்கு அப்பவும் இல்லை, இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லை, வழியில இவங்களை அப்படியே விட்டா இவங்க சோர்ந்து போயிடுவாங்கன்னு சொல்லி நம்ம இடத்துல என்ன இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அப்ப சீஷர்கள் 7 அப்பங்கள் மட்டுமே உண்டுன்னு சொல்றாங்க. அந்த 7 அப்பங்களை கொண்டு வர சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அதை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆவியானவர் இதை எப்படி நமக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறார்னா, இந்த அப்பமானது பிட்ட பொழுது அநேகருக்கு பிரயோஜனமானது, பிற்க ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுதோ அது பிறருக்கு பிரயோஜனமானது. அங்க வசனம் சொல்லுது, அப்பங்களை ஆண்டவர் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அப்படின்னு சொல்லப்படுது. பிட்டார் அநேகர் அநேகருக்கு அதை பரிமாறினார்கள். அநேகருக்கு அதை பரிமாறினார்கள். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லார், இந்த கான்பரன்ஸ்க்கு வந்திருக்கிற அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நீங்க சுட ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்க புட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்க உடைக்கப்பட ஒப்பு கொடுத்தீங்கன்னா பிறருக்கு பிரயோஜனமாய் மாறுவீங்க. பிறருக்கு அந்த அந்த அப்பம் பிற்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் பரிமாற வச்சது. அந்த அந்த பற்றாடி நிரப்புனதுக்கு அப்புறம் தான் வெறும் தண்ணீர் ரசமாய் மாறி அநேகருக்கு பிரயோஜனமானது. எப்போ எப்போ நம்மை அவர் சமூகத்திலே விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமோ, அதே மாதிரி ஆவியான ஸ்திரீ அந்த நலதம் என்னும் தைலத்தை உடைத்து ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் அவை இருந்த அறை முழுவதுமாய் வாசனையால் நிரம்பினது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, உடைக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் அவர்களுக்குள்ளிருந்து அநேகருடைய வாழ்வை வளமாக்குகிற எண்ணெய் புறப்படுமா. ஒப்பு கொடுக்கிறவர்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல அநேகருக்கு பிரயோஜனப்படுவார்கள். ஒருவேளை விற்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கே நம்ம பிரயோஜனம் இல்லாம இருந்திருக்கலாம். இது சுயங்களை விட்டு கொடுக்காத வரைக்கும், இதெல்லாம் மாறாத வரைக்கும் நமக்குள்ள இருந்து நமக்கான பிரயோஜனமே புறப்படாம இருக்கலாம். ஆனா என்னைக்கு நம்மளுடைய சுயங்கள் பிற்க நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, சுயங்கள் சாக விட்டு கொடுக்கிறோமோ, பாவங்கள் அழிய விட்டு கொடுக்கிறோமோ, ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பொழுது நாம் பிரயோஜனப்படுவோம். இவங்க பிட்ட உடனே அநேகருக்கு அதை பரிமாறுறாங்க. அநேகர் சாப்பிட்டு திருப்தி அடைகிறாங்க. இன்னைக்கு உங்க வார்த்தைகள் மூலமா அநேகர்
திருப்தி அடையணும்னா, நீங்க கர்த்தருக்கு பிரயோஜனமா மாறணும்னா ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். எந்த இடத்துல நமக்கு ஒப்பு கொடுக்கப்படணும், ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இந்த வார்த்தையிலிருந்து பேசுவார். பேசும் பொழுது நாமே அர்ப்பணிக்கிறவர்களாய் மட்டும் நம்ம இருந்துட்டா போதும். ஆண்டவர் நம்மளோட எத்தனை இழப்புகள் நமக்கு இருந்தாலும் நாம ஒப்பு கொடுத்த ஒரு சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம அநேகருக்கு பிரயோஜனமாக மாறிவிடும். அநேகருக்கு பிரயோஜனமாக மாறிவிடும். ஒப்பு கொடுத்தார்கள். ஆஹ் அநேகர் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம் காண்பித்து கொடுக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் அதே 6வது அதிகாரம் 41வது வசனத்திலே அந்த வார்த்தை அப்படித்தான் சொல்லப்படுகிறது. அங்க 5 அப்பங்கள் இருக்கிறது. அதாவது அப்பம் எவ்வளவு இருக்குன்னு முக்கியம் இல்ல, அதை பெற்ற ஆசீர்வாதம் அவ்வளவுதான். அதை பெற்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லா எனக்கு எனக்கு அது எனக்கு ஜெபிக்க தெரியும், எனக்கு ஆராதிக்க தெரியும், எனக்கு அது தெரியும், இது தெரியும் அப்படின்னா நம்ம எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம். என்னால அது செய்ய முடியும், இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி, இல்ல எனக்கு பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, எனக்கு நிறைய காரியங்கள் இருக்குன்னு சொல்லலாம். அதெல்லாமே இருக்கு. ஆனா அதெல்லாத்தையும் நீங்க அவருக்காக ஒப்பு கொடுத்தா, உடைக்க ஒப்பு கொடுத்தா பிறருக்கு பிரயோஜனமா மாறுவீங்க. அன்னைக்கு ஒரு வாலிபன் வந்து ஆண்டுட்டு கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் மறைமுகமா அவன்கிட்ட சொல்றாரு, அப்பா நீ ஒப்பு கொடுத்தா நீ பிறருக்கு பிரயோஜனமா மாறுவ, உனக்கும் பிரயோஜனமா மாறுவ, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவ. அவனுக்கிட்ட சொன்ன ஒரு காரியம், நீ எல்லா கட்டளைகளை பின்பற்றுகிறாயன்னு கேட்கும்போது நான் சிறு வயது முதல் பின்பற்றுகிறேன்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்போ நீ ஒண்ணு செய், உனக்கு இருக்கிற ஏராளமான அந்த பணங்கள் சொத்துக்களை விற்று தரித்திரருக்கு கொடுத்துடு. அப்போ நீ பிறருக்கு உனக்கு நீ பிரயோஜனப்படுவ. நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலான்னு சொல்லும்போது அவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க அவன் ஆயத்தமா இல்ல. அதாவது இதுல இருந்து அவன் உடைக்கப்பட்டு வெளியேற ஆயத்தமா இல்ல. இதை எப்படி விட்டு கொடுக்கறது? இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதாச்சே, இது என் வாழ்க்கைக்கான ஆதாரமாச்சே, இது என்னை ஐஸ்வர்யவான்னு காண்பித்து கொடுக்குது, இந்த ஆஸ்தியை நான் எப்படி விடுவேன்? அதுல அவனோட பொக்கிஷம் இருந்தபடினால அவனால அதை விட்டு வெளியே வர முடியல. உடைக்க அவனால விட அத தன்னை உடைச்சு அந்த காரியத்துல இருந்து அவனால் அதை விட்டு வெளியே வர முடியல. அதனால துக்கம் அடைந்தவனாய் திரும்பி போனான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு மட்டும் நம்மளை பிரயோஜனமா மாத்தல, அநேகருடைய வாழ்வை வளமாக்குகிறதற்கு நம்ம எழுப்ப விரும்புகிறார். அநேகர் நம்ம மூலமா சாப்பிட்டு திருப்தி அடைய விரும்புகிறார். அநேகருக்கு பரிமாறத்தக்கதான அநேகர் திருப்தி அடைவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதனால எத்தனை அப்பங்கள் இருக்குன்னு முக்கியம் இல்ல, அந்த அப்பங்கள் உடைக்கப்பட்டிருக்குதா, அந்த சுயம் சொத்து இருக்குதா, எல்லா சுயங்கள் இருக்குதா, உலகத்திற்கு மறித்திருக்கிறோமா, உலகம் பின்தொடராம இருக்குதா, நம்ம ஆண்டவருக்காக நிற்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னால் பிரயோஜனப்பட்டு விடுவோம். நம்ம பேசினாலே பிரயோஜனமா இருக்கும். கொஞ்ச நேரம் பேசுங்களேன், உங்களுக்குள்ள இருந்து ஒரு 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 பேற்றுகிற ஆவி உங்ககிட்ட பேசும் பொழுதே ஒரு ஆவி என்ன தேற்றுகிறத நான் உணர்கிறேன்னு சொல்லுவாங்க. அநேகருக்கு நீங்க ஆறுதல் அளிக்கிற பாத்திரமா மாறிடுவீங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம பேசினாலே பிறர் அழுகலாம், பேசினாலே பிறர் கஷ்டப்படலாம், நம்மளுடைய வார்த்தைகள் அப்படி இருக்கலாம். ஆனா எப்போ நம்ம ஒரு சமூகத்துல ஒப்பு கொடுத்தோமோ இந்த அப்பம் சுடப்பட்ட உடனே, இந்த அப்பம் பிற்கப்பட்ட உடனே இது சும்மா தூக்கி போடப்படாது. அநேகருக்கு பிரயோஜனமா இதை சாப்பிட்டு அநேகர் திருப்தி அடைவாங்க. இதை சாப்பிட்டு அநேகர் திருப்தி அடைவாங்க. அப்போ இந்த அப்பத்தை எடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? 5 அப்பங்களை மீன்களை எடுத்து அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை விட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி நம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். நான் இப்படி அதை யோசிக்கிறேன். எப்படின்னா அந்த சிறுவன் கிட்ட இருந்து அந்த அப்பங்களையும் மீனையும் வாங்கும் பொழுது அந்த சிறுவன் கொடுத்திருப்பான். அந்த அப்பத்தை எடுத்து உயர்த்தும் பொழுது ஆண்டவர் அந்த அப்பத்தை பார்த்து கேட்டிருக்கணும், இதை பிற்கலாமா அப்படின்னு சொல்லி, உன்னை பிற்கலாமா, உன்னை உடைக்கலாமான்னு கேட்டிருக்கும் பொழுது அந்த அப்பா சொல்லியிருப்போம், அப்பா நான் அவன் கையில இருந்தேன்னா அவனுக்கு மட்டும் பிரயோஜனமா இருப்பேன், அவன் தான் என்ன சாப்பிட முடியும். ஆனா நீங்க என்ன உடைச்சீங்கன்னா இங்க இருக்கிற 5000 பேரும் என்ன சாப்பிடுவாங்க, அநேகருக்கு நான் கொடுக்கக்கூடிய அப்பமாய் நான் மாறிவிடுவேன் என்று சொல்லி அது விட்டு கொடுத்தபடினாலே அது பிற்கப்பட்டது, அது சுடப்பட்டது, அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறினது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எங்க ஒப்பு கொடுக்கலையோ, எங்க சுட ஒப்பு கொடுக்கலையோ, எங்க உங்க சுய சாகலையோ, எந்த இடத்துல இன்னும் பாவங்கள் இருக்கிறதோ, மறைக்கப்பட்ட அன்றங்க காரியங்கள் இருக்கிறதோ, நம்ம தேவனுக்காக பிரயோஜனப்பட முடியாது. நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமாய் மாற முடியாது. நம்ம தேவனுக்காக எவைகளெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ, எவைகளெல்லாம் சகிக்கணுமோ, எவைகளெல்லாம் தாண்டணுமோ, எவைகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில முழுவதுமாய் சுத்தரிக்கப்படணுமோ அப்படி நம்ம
கொடுத்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மள அநேகருக்கு நம்மளை திருப்தி உள்ள பாத்திரமாய் மாத்தி அநேகர் சாப்பிட்டு திருப்தி அடைவாங்க அப்படின்னு நம்மள பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற்றி விடுவார். பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நீங்களும் நானும் அப்படி மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அநேகரை அந்த விட்ட உடனே அநேகர் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில நம்மை அநேகருக்கு பிரயோஜனமாக்க விரும்புகிறார். ஒரு பிரயோஜனமற்ற ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கையுடைய ஒரு ஸ்திரீ இருந்தா, யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல அவளுடைய வாழ்க்கை ரொம்ப சீர்கேடா இருந்தது. அவளுக்கு 5 புருஷர்கள் இருக்கிறாங்க. இப்ப இருக்கிறவனும் புருஷன் இல்ல. ஒரு வேதனையான வாழ்க்கை. அன்பை தேடி தேடி அவங்கிட்ட தேடி இவங்கிட்ட தேடி அவங்கிட்ட தேடி தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கிறான். ஆனா எந்த கணவன்ட்டையும் அவளுக்கு ஒரு உண்மையான அன்பு கிடைக்கல. எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையிலதான் அந்த சமாரிய ஸ்திரீ இருக்கிறா. இப்ப அவளுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்லிதான் அந்த உச்சி வெயில் அவ வந்து நின்னுட்டு இருக்கிறா. எனக்கு எப்படியாவது தண்ணி வேணும், குடிக்கணும், அதை எடுத்துட்டு போகணும்னு சொல்லி. அப்போ ஆண்டவரை பாக்குற ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்துல கேட்டிருந்தா தாகத்துக்கு தான் அவர்கிட்ட கேட்கிறாரு. கேட்டுட்டு அவ சொல்றான், நீங்க என்னிடத்துல கேக்குறீங்களா ஆண்டவரே, நான் ஒரு சமாரிய ஸ்திரியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு அந்த அவர் அவர் இருக்கிற பட்டணத்துல யாரும் இல்ல. அங்க இருக்கிற எத்தனையோ பணக்காரங்க இருந்திருப்பாங்க, எத்தனையோ பரிசுத்தவான்களும் இருந்திருப்பாங்க, எத்தனையோ சீஷர்கள் கூட அங்க இருந்தாங்க அவர் கூட. அப்போ ஆண்டவரை எனக்கு பின்பற்றுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் சந்திக்கல. அவங்கெல்லாம் அவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவாங்கன்னு ஆண்டவர் நம்பல. இந்த வாழ்க்கையில இது எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையில தொலைத்த இந்த ஸ்திரீ, அற்பமா இருக்கிற ஸ்திரீ, இந்த ஸ்திரீயை சந்திச்சு தாகத்துக்கு தாண்டி கேட்கறதுக்கு காரணம் இவருடைய தாகத்தை அவ புரிந்து கொள்ளுவா. ஏன்னா அவ ஒரு தாகத்துல இருக்கிறா. அந்த தாகத்தை தணிக்கதான் அவ அந்த இடத்துக்கு வருகிறா. தண்ணீரை பிடிச்சு எடுத்துட்டு போகணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப அவருடைய தாகத்தை அவளிடத்துல பகிர்ந்து கொள்ளும்படி வருகிறார். அவள் ஒரு பாவி, அவள் ஒரு வேசி, அவள் ஒரு துரோகி என்று சொல்லப்படக்கூடியவள். அப்படிதான் அவளுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனா எப்போ ஆண்டவர் அவளை சந்திச்சு அவளுடைய பாவத்தை உணர்த்தினாரோ, எப்ப அவளை உடைப்பதற்கு அவள் விட்டு கொடுப்பாளோ பாருங்க, அவள் மட்டும் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளல, அநேகருக்கு அந்த ஜீவ தண்ணீரை பருகுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்தா. நான் நம்புறேன், இப்படி ஆண்டவர் வெறுமையா வந்த அவளை ஜீவ தண்ணீரால தலையில இருந்து கால் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணி அனுப்பியிருக்கணும். எப்போன்னா, நான் உனக்கு எத்தனை புருஷன் சொல்லுமா? இல்ல ஆண்டவர், எனக்கு புருஷன் இல்ல. கரெக்டா சொன்னேன், உனக்கு புருஷன் இல்ல. இப்ப இருக்கிறவனுக்கு புருஷன் இல்ல. ஐயோ, நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே, நான் உடச்ச ஒரு சமூகத்துல ஊட்டி இருப்பா. ஒருவேளை அதெல்லாம் இதுல எழுதப்படாம இருக்கலாம். அந்த அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு அழுகை, அந்த ஒரு பாரம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட இவத்தனுடைய இருதயத்தை கொடுத்து 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 அந்த இருதயத்தோடைய அதோடைய மகத்துவமே கெட்டு போச்சு. அதுக்கு ஒரு மதிப்பே இல்லாம போச்சு. இனி என்னுடைய இதயத்துல எனக்கு யாருக்கும் இடம் இல்ல, ஏதோ ஏதோ வாழ்ற அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா. இப்ப ஆண்டவர் வந்து அவகிட்ட கேட்கிற தாகத்துக்கு தான் கேட்டுட்டு இன்னும் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறா. உன் இருதயத்தை எனக்கு கொடு, நான் அதுக்குள்ள வாசம் பண்ண விரும்புறேன்னு சொல்லி. அப்போ அற்பமாய் நினைக்கப்படுகிற என்ன, ஒதுக்கப்படுகிற என்ன இவர் தேடி வந்து என்னை சந்திக்கிறாருன்னு சொல்லி தன்னை விட்டு கொடுத்தால், தன்னை உடைக்க ஒப்பு கொடுத்தால், அநேகருக்கு அந்த ஜீவ தண்ணீரை பருகுகிறதற்கு இவள் ஒரு பாத்திரமாய் மாறினாள். இவ ஒரு வெறுமையான பாத்திரம். இந்த பாத்திரத்துல அவ விட்டு கொடுத்தோன்னு ஆண்டவர் அதை நிரப்புறாரு. இவ போய் எந்தெந்த வீட்டுல எல்லாம் நின்னாலோ அங்கெல்லாம் இவ தலையில இருந்து கால் வரைக்கும் இவளுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் சிந்தி இருக்கும். சமாரியா நாடு முழுவதுமாய் சிந்தி இருக்கும். எல்லாம் முழுவதுமா அங்க இருக்கிற அநேக சமாரிய ஸ்திரீகள், இவளை போல மறைக்கப்பட்ட இடத்துல இருக்கிற அநேக பாவம் என்ற ஸ்திரீகள் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் கர்த்தருக்கு உரியவர்களாய் மாறினாங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டாங்க. அநேகர் விசுவாசிகளானார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலவேளையில பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறாரு, உடைக்க விட்டு கொடுக்கிறவர்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாறுவாங்க. அன்னைக்கு சமாரிய ஸ்திரீ தன்னை உடைக்க விட்டு ஒப்பு கொடுத்தா. ஆண்டவர் அவளை ஆசீர்வாதமாக்கினார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கினார் என்று சொல்லி பாக்குறோம். அந்த காலவேளையில பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரு. அநேகரை திருப்தியாக்குகிற ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள இருந்து புறப்படணுமா?
அநேகர் சாப்பிட்டு திருப்தியாவதற்கு பிற்கப்பட்ட அப்பமாய் நீங்க மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நீங்கள் அவர் சமூகத்துல அவரை தேடி வரணும்னு விரும்புறாரு. அப்படி வந்து விட்டு கொடுப்பீங்கன்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்கன்னா, நீங்க நிறைய எந்த இடத்துல பார்த்தாலும் இயேசுவின் இடத்தில் வந்தார்கள், அவர் பிட்டார், அவர்கள் பரிமாறினார்கள், அநேகர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆண்டவர்கிட்ட இவ வந்தா இவ வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள் காண்பித்து கொடுக்கப்பட்டது. அவள் சமூகத்துல உடைத்து தன்னை ஊற்றினால் போனா சமாரியா பட்டணம் எங்கும் பிரயோஜனம் உள்ளவளாய் மாறினா. அநேகருக்கு ஆண்டுடைய வார்த்தை கொண்டு போனான். இந்த காலவெளியில நீங்க பிற்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க சுடப்பட்டிருக்கிறீங்களா? அநேகருக்கு பிரயோஜனமா மாறுவீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம பிற்கப்படல அப்படின்னா இந்த காலவெளியில கத்த நம்மை பிற்கப்படுவதற்கு நம்மள விட்டு அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றுவதற்கு நம்ம நம்மள ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கத்தர் அநேகருக்கு பிரயோஜனமாய் நம்மை மாற்ற முடியும். கடைசி ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். அப்படின்னா இந்த காரியங்களை நான் தியானித்து அந்த சமூகத்துல கொண்டிருந்த பொழுது எனக்கு ஆண்டவர் இன்னொரு ஸ்திரீயை குறித்து கத்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தாங்க. கடைசியா அதையும் சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல அங்க சாரிபாத் என்ற விதவையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாரிபாத் என்ற விதவை எதற்காக அலாட் பண்ணப்பட்டவ அப்படின்னா, அங்க ஒரு விதவை இருக்கிறா, அவளை உனக்கு பரிமாறும்படிக்கு, உனக்காக சமைக்கும்படிக்கு, உனக்கான காரியங்களை நான் பார்க்கும்படிக்கு அவளை அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் எலியான்ற தீர்க்கதரிசிட்ட சொல்லி அனுப்புறார். இப்ப எலியா ஆகாப்பின் நிமித்தமா ஊருக்குள்ள இருக்க முடியல. ஏன்னா இத்தனை நாள் மழை வராது அப்படின்ற, இத்தனை வருஷங்கள் வராது அப்படின்னு சொல்லி இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் அப்படின்னு சொல்லி ஆகாப் கிட்ட சவால் விட்டதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள இருக்க முடியல. கேரி தாற்றண்டிலே போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அங்க காகத்தை கொண்டு அப்பத்தையும் திருச்சியும் கொடுத்து கத்தர் பூசித்து கொண்டிருக்கிறார். இப்போ மறுபடியும் மழை பெய்யாதபடினால யாரெல்லாம் வற்றி போயிட்டு இப்ப என்ன ஆண்டவரே பண்றதுன்னு கேட்கும்போது, அப்ப நான் உனக்கு சாரிபாத்ல ஒரு விதவை வீட்டுல கட்டளையிட்டு இருக்கிறேன், நீ அங்க போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புறாரு. இப்ப அனுப்பிட்டாரு. அங்க போகும் பொழுது அந்த ஒளிவுக்கு வாசல் அந்த விதவை நின்று கொண்டிருக்கிறா, இந்த விறகை பொறுக்கி கொண்டிருக்கிறா. அப்போ அவளை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு. அப்போ விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறவளை பார்த்து அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றாள். கொண்டு வர அவள் போகிற போது அவளை நோக்கி, கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணீரும் உன் கையில் எனக்கு கொண்டு வா, கொஞ்சம் அப்பமும் உன் முதல்ல தண்ணீர் கேட்கிறாரு, ரெண்டாவது கொஞ்சம் அப்பமும் எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப இவ வீட்டுல என்ன இல்ல, எண்ணெய் இல்ல, அப்பம் இல்ல, மாவு இல்ல, இவ வளமா இல்ல. இவன் என்ன பண்ண போறான், இருக்கிற கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயில சுட்டு ஒரு 2 அப்பத்தை சுட்டு பிள்ளையும் நானும் சாப்பிட்டு சாக போறோம்னு சொல்லுவா. நானும் என் பிள்ளையும் சாக போறோம், இதுல உங்களுக்கு வேற நான் எப்படி செஞ்சு கொடுக்க முடியும்ன்றதுதான் அவ சொல்றா. களையத்துல கொஞ்சம் எண்ணெய் மாவுதான் இருக்குது, இதை நான் சாப்பிட்டு சுத்தி போக போறேன், அதுக்காக 2 விறகு பொறுக்குகிறேன். இப்ப எலியா சொல்றாரு, பயப்படாத, இப்ப என் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்துல கொண்டு வா, ஒரு சிறிய அடையை பண்ணி கொண்டு வா. அப்ப அவ கொண்டு வந்தாங்க. என்ன நடந்தது தெரியுமா? மழை கட்டளையிடும் நாள் வரைக்கும் அவ எலியா சொற்பனை செய்தபடினால எண்ணெயும் மாவும் குறைந்து போகவில்லை. 15வது வசனம் சொல்லுகிறது, அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். யாரு? தனக்கு கூட எண்ணெய்க்கு வழி இல்லாதவர், நான் வீட்டு சாப்பாட தன்னால ரெடி பண்ணிக்க முடியாதவன், இப்போ அவ என்னவா மாறிட்டா, அநேகருக்கு சாப்பாடு கொடுக்கிறவளா. அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அவளும் அவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அவள் சந்தித்த இலக்குகள் அநேகம். அவளுக்கு எண்ணெய் இல்ல, அப்போ இல்ல, மாவில்ல, அவ வளமா இல்ல. ஆனா என்னைக்கு அவ தன்னை சுட ஒப்பு கொடுத்தாலோ, தன்னை விட்டு கொடுத்துதான் அந்த அப்பத்தை சுட்டு எடுத்துட்டு வரா. ஏன்னா இது ஒண்ணுதானே இருக்குது, என்னால இது செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தன்னை தாழ்த்தி அந்த சொற்படி செய்கிறாள். தன்னை சுட்டு அவள் சமூகத்திலே அவள் எப்போ வைத்தாலோ அப்புறம் அவளை விட்டு என்ன குறையலைங்க, அவளை விட்டு மாவு குறையல. அநேகருடைய வாழ்க்கை வளமாக்குகிற எண்ணெய் அவளுக்குள்ள புறப்பட்டது. அவ சாகுறதுக்கு இருந்தா அநேகர சாவுக்குள்ள இருந்து தடுத்து நிறுத்தினா. அவளை மாதிரி அவள் வீட்டாரும் எத்தனையோ பேர் சாவதற்கு இதுக்கு மேல எனக்கும் எண்ணெய் இல்ல, நானும் செத்து போலான்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த சாரிபாத் உதவியை சந்தித்ததுக்கு அப்புறம் இவ தன்னை விட்டு கொடுக்க, உடைக்க, சுடுவதற்கு, ஒரு சுடப்பட்ட அப்பமா மாறுவதற்கு ஆயத்தமா இருந்தா. இவருக்கு அப்பத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன முதல்ல சுட்டு அவர் சமூகத்துல வைக்கிறேன்னு சொல்லி எப்ப அவளை சுட்டு அவர் சமூகத்துல வைத்து தன்னை தாழ்த்தி அவர் சொற்படி செய்தாலோ, எலியா சொற்படி செய்தாலோ, அவ கொண்டு வந்த அந்த அப்பம் அவ கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி பாக்குறா. அவங்க வீட்டுல என்ன குறையல, மாவு குறையல, எதுவுமே குறையல. இவளுக்கு மட்டும் என்ன இல்ல,
பிறருடைய வாழ்க்கையை வளமாக்குகிற எண்ணெய் இவளுக்குள்ளந்து புறப்பட்டது. பிறருடைய பசியை திருப்தியாக்குகிற ஒரு உணவு அந்த பிற்கப்பட்ட அப்பத்துக்குள்ளந்து புறப்பட்டது. பிறருடைய வாழ்க்கைக்கு வழி காண்பிக்கிற, பிறருடைய தாகத்தை தீர்க்கிற அந்த ஜீவ தண்ணீர் தண்ணீரானது அவளுக்குள்ள ஆண்டவர் நிரப்பினாரை. சமாரிய சிறைக்குள்ளந்து புறப்பட்டது. இவங்கெல்லாம் தன்னை விட்டு கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் பாவத்துக்கு எதிர்த்து நின்னாங்க. இவங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. தங்களை சுட ஒப்பு கொடுத்தாங்க, தங்களை பிட்க ஒப்பு கொடுத்தாங்க, தங்களை உடைக்க விட்டு கொடுத்தாங்க. அந்த அறை முழுவதும் நறுமணமாய் மாறினாங்க. இருக்கிற இடத்துல நறுமணமாய் மாறினாங்க. பிறருக்கு பிரயோஜனமானாங்க. அநேகர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என் குடும்பத்துக்கே நான் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத பாத்திரமாய் நான் வாழுகிறேன் என்று சொல்றீங்களா? எப்ப உங்களை பிற்க சமூகத்துல விட்டு கொடுக்குறீங்களோ, நீங்க பிற்க ஒப்பு கொடுத்தால் பிரயோஜனமாவீர்கள். நீங்கள் உடைக்க ஒப்பு கொடுத்தால் அவருக்கு என்று நறுமணமாவீர்கள். நீங்கள் சுட ஒப்பு கொடுத்தால் உங்களுக்குள்ள இருந்து அநேகருடைய வாழ்க்கையை வளமாக்குகிற எண்ணெய் புறப்படும். நீங்க உடைக்க ஒப்பு கொடுத்தால் தேசத்துக்கு சாட்சியாய் மாறுவீர்கள். ஆண்டவரே, நான் அப்படி மாறணும்னு சொல்லி கேட்பீங்களா? இந்த சாரிபாத் விதவையை போல, சமாரிய ஸ்திரிய போல, அந்த பிட்க ஒப்பு கொடுத்த அப்பத்தை போல இன்னைக்கு நானும் என்ன பிட்க ஒப்பு கொடுக்கிறேன். என்ன பிரயோஜனப்படுத்துக. என் சுய சாக, என் பெருமை சாக, என் உலக காரியங்கள் அசுத்தங்கள் சாக விட்டு கொடுக்கிறேன். என்னை பிரயோஜனப்படுத்துங்கன்னு கேளுங்க. ஏன்னா நீங்க விட்டு கொடுக்க கொடுக்க அது நீங்க சகிக்க சகிக்க நீங்க பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அநேகருடைய வாழ்க்கைக்கு வழி காண்பிக்கிற விளக்காய் நீங்கள் மாறுகிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவை விட்டு என்ன குறையல. அநேகருடைய வாழ்க்கை வளமாச்சு. அநேகருடைய வாழ்க்கை வளமாச்சு. சொந்தக்காரங்கெல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைகிறாங்க. இவ சாகணும்னு நினைச்சானா யாரெல்லாம் மறைமுகமா சாகணும்னு இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்க்கை கொடுத்தா. அப்படியாய் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு என்னென்ன பாதையில நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை மாதிரி பாதையில போய்கிட்டு இருக்கிற அநேகரை தூக்கி எடுத்ததுக்காகத்தாங்க இந்த பாதை. அநேகர் தேவனுக்கு நேரம் நடத்துறதுக்காகத்தான் இந்த பாதை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு உங்களை விட்டு கொடுப்பீர்கள் என்று சொன்னார். இந்த பாதையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிறருக்கு பிரயோஜனமாய் மாற்றுவார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரேசப்பா, ஆண்டவரே, நீர் சொன்னதை சொல்லியிருக்கிறப்பா. ஒவ்வொருவருக்கும் அதை அப்பா ஒருவர் கூட ஆண்டவரே அந்த வார்த்தை அவங்களுக்குள்ளே சென்று கிரியை செய்யாம போயிடக்கூடாது. ஆண்டவரே, யாரெல்லாம் உண்மையா உங்களை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, அப்பா என்னை வளமாக்கிருங்க, என்னை பிரயோஜனமாக்கிருங்க, என்னை பிறருக்கு ருசியுள்ளதா மாத்திருங்க. அப்பா ஆண்டவரே, எனக்குள்ள இயேசுன்ற பிராக்ரன்ஸ் புறப்படணும். எனக்குள்ள இருந்து இயேசுன்ற ஜீவத்தண்ணீர் புறப்படணும். என் வாழ்க்கைக்கு மட்டுமேல நான் பிறருக்கு பிரயோஜனம் ஆகணும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொல்றவங்க எல்லாம் ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொன்னால் பிரயோஜனப்பட்டுருவாங்க. எந்த இடத்துல விட்டு கொடுக்கணுமோ, எந்த இடத்துல உடைக்கப்படணுமோ, எந்த இடத்துல உருவாக்கப்படணுமோ கர்த்தர் உருவாக்கி நிறுத்திருங்கப்பா. ஆண்டவரே, அவங்க உருவாக்கப்பட முடியாத வரைக்கும் காணப்படுகிற தடைகள் இந்த காலவேளையில விலகட்டும் சுவாமி. ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. நீர் அப்படி நிறுத்த போற தயவுக்காய் நன்றி. உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எங்கள் முழு உலகுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எங்கள் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கு மறவாதே. ஆமேன். God bless you.